தொடர்கின்றன. தமிழக கடலோர பகுதிகள் வழியாக தீவிரவாதிகள் ஊடுருவலை தடுக்கும் வகையில் ஆபரேஷன் ஆம்லா என்ற பெயரில் தீவிரவாதிகள் தடுப்பு ஒத்திகை நடைபெற்றது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு மும்பையில் கடல் மார்க்கமாக தீவிரவாதிகள் நுழைந்து தாக்குதல் நடத்தியதைத் தொடர்ந்து மறுபடியும் இதுபோன்ற கொடூர சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க கடலோர பகுதிகளில் அவ்வப்போது தீவிர கண்காணிப்பு பணிகள் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தீவிரவாத தடுப்பு ஒத்திகையாக கன்னியாகுமரி மாவட்டம் ஆரோக்கியபுரம் முதல் நீராடி வரை உள்ள 42 கடற்கரை கிராமங்களை உள்ளடக்கிய ஆழ்கடல் மற்றும் கரையோர பகுதிகளில் கடலோர காவல் படையினரும் போலீசாரும் தீவிர ரோந்து மற்றும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தொடர்ந்து 2 நாள் நடைபெறும் இந்த கடலோர காவல் படையினரின் தீவிரவாத தடுப்பு ஒத்திகையில் மீன்பிடிக்க செல்லும் மீனவர்களிடம் அடையாளம் தெரியாத படகுகள் கடலில் தென்பட்டால் உடனடியாக கடலோர காவல் படையினருக்கு தகவல் கொடுக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. துறைமுகத்தில் கடலோர பாதுகாப்பு படை தீவிரமாக ரோந்து பண்ணிட்டு இருக்காங்க. கடலில் தீவிரவாதிகள் யாரும் வந்தால் பிடிக்க அப்படி யாரும் வரமாட்டாங்க. வந்தாக்கி நாங்கள் போட்டுகள் எங்களுக்கு தெரிஞ்சுன்னா நாங்கள் சொல்லுவோம். பொள்ளாச்சி வழியாக கேரளாவுக்கு கடத்த முயன்ற 8 டன் உர மூட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டது. தமிழகத்தில் விவசாயத்திற்கு முக்கிய தேவையான யூரியா உரங்கள் விவசாயிகளுக்கு மானிய விலையில் வழங்கப்பட்டு வருகிறது. இதனை ஒரு சில சமூக விரோதிகள் குறைந்த விலைக்கு வாங்கி பதுக்கி வைத்து அண்டை மாநிலங்களுக்கு கடத்தி வருகின்றனர். இந்நிலையில் தாராபுரம் பகுதியிலிருந்து பொள்ளாச்சி வழியாக கேரளாவிற்கு உர மூட்டைகள் கடத்தப்பட்டு வருவதாக பொள்ளாச்சி வட்டாட்சியருக்கு ரகசிய தகவல் வந்ததை அடுத்து கன்னிப்பட்டி என்ற பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது சந்தேகத்திற்கு இடமாக அந்த வழியாக வந்த மினி லாரியை மடக்கி பிடித்து சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையில் 160 மூட்டைகளை கொண்ட 8 டன் உர மூட்டைகள் கேரளாவிற்கு கடத்த முற்பட்டது தெரியவந்தது. பின்னர் உர மூட்டைகளை பறிமுதல் செய்த வட்டாட்சியர் இதுபோன்ற கடத்தல் சம்பவங்களில் ஈடுபடுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். சபரிமலையில் பங்குனி உத்திர திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் ஆண்டுதோறும் 10 நாட்கள் நடைபெறும் பங்குனி உத்திர திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். இந்த ஆண்டு பங்குனி உத்திர திருவிழா நேற்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஐயப்ப சுவாமிக்கு நெய் அபிஷேகம், படிபூஜை உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகிறது. இந்நிகழ்ச்சியில் தேவசம் போர்டு நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஐயப்ப சுவாமியை தரிசனம் செய்தனர். மத்திய அரசின் உணவு பாதுகாப்பு மற்றும் தரக்கட்டுப்பாடு சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தி வணிக சங்க மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்று வணிக சங்க பேரவையின் தலைவர் தா. வெள்ளையன் தெரிவித்தார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், மே 5ஆம் தேதி 29வது வணிகர் தின மாநில மாநாடு சென்னை தீவுத்திடலில் நடைபெறவுள்ளதாக தெரிவித்தார். உள்நாட்டு வணிகத்தை சீர்குலைப்பதற்காகவே மத்திய அரசு கொண்டு வரும் உணவு பாதுகாப்பு மற்றும் தரக்கட்டுப்பாடு சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஆன்லைன் வர்த்தகம், மத்திய அரசின் தவறான ஏற்றுமதி இறக்குமதி கொள்கை, சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய நிறுவனங்களுக்கு அனுமதி போன்றவற்றிற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்று வெள்ளையன் குறிப்பிட்டார். கோயம்பேடு சந்தையில் அதிகரிக்கப்பட்டிருக்கும் நுழைவு கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். உதகையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கொய்மலர் சாகுபடி விவசாயிகள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டத்தில் தேயிலைக்கு அடுத்தபடியாக மலர் சாகுபடி விவசாயத்தை பெரும்பாலான விவசாயிகள் செய்து வருகின்றனர். இவர்களுக்கு தோட்டக்கலைத்துறையின் மூலம் விதைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. விவசாயிகள் வங்கிகள் மூலம் கடன் பெற்று விவசாயத்தை செய்து வந்தனர். கடந்த சில வருடங்களாக மலர்களின் உற்பத்தி குறைந்ததாலும் மலர்களுக்கு உரிய விலை கிடைக்காததாலும் விவசாயிகள் பெரும் பாதிப்புக்கு உள்ளானார்கள். இதனால் வங்கிக் கடனை திருப்பி செலுத்த முடியாமல் விவசாயிகள் தவித்து வந்தனர். இந்நிலையில் தங்களுக்கு வழங்கியுள்ள வங்கிக் கடனை மத்திய மாநில அரசுகள் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி உதகை ஏடிசி திடலில் சுமார் 500க்கும் மேற்பட்ட கொய்மலர் சாகுபடி விவசாயிகள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாங்கள் கவர்மெண்ட் என்ன எதிர்பார்க்குறோன்னா, எங்கள் கோரிக்கைகள் நல்லா நாற்று தரணும், ஆக்ஷன் சென்டர் ஏற்படுத்தணும், அந்த மாதிரி செஞ்சு கொடுத்து எங்கள் இதுவரைக்கும் பாதிக்கப்பட்ட அத்தனை கடன்களையும் எங்கள் வங்கி கடன்களையும் தள்ளுபடி செய்யணும் எங்கள் கோரிக்கை. இதனிடையே திருவண்ணாமலை அருகே விவசாயத்திற்கு கடன் வழங்காத வங்கி மேலாளரை கண்டித்து கரும்பு விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நகரில் முக்கிய வீதி வழியாக பேரணி நடத்திய விவசாயிகள் இறுதியில் வங்கியின் முன் நின்று கோஷங்கள் எழுப்பினர். ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள பிரசித்தி பெற்ற ஆண்டாள் கோவிலில் திருக்கல்யாண திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள பிரசித்தி பெற்ற ஆண்டாள் கோவிலில் ஆண்டாள் ஸ்ரீ ரெங்கமன்னார் திருக்கல்யாண உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம்.
அதன்படி இந்த ஆண்டும் திருக்கல்யாண திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நேற்று முதல் 11 நாட்களுக்கு நடைபெறும் இந்த விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ஆண்டாள் ஸ்ரீ ரங்கமன்னார் திருக்கல்யாண நிகழ்ச்சி அடுத்த மாதம் 5ஆம் தேதி இரவு 7 மணிக்கு ஆடிப்பூர மண்டபத்தில் நடைபெறுகிறது. இதேபோல் சென்னை கபாலீஸ்வரர் ஆலயத்தில் பங்குனி உத்திர திருவிழா நேற்று கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள சக்கம்பட்டியில் 63 நாயன்மார்களில் ஒருவரான நேச நாயனார் கோவிலில் கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. தமிழகத்தில் உள்ள கோவில்களில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீரும் ஊற்றப்பட்டு சிறப்பு அபிஷேகமும் நடைபெற்றது. இதேபோல் குமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே பாகோட்டில் அமைந்துள்ள 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கிருஷ்ணசாமி கோவில் கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மத்திய பட்ஜெட்டில் தங்கம் மீதான வரி அதிகரிக்கப்பட்டுள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நகைக்கடை உரிமையாளர்கள் நேற்று நாடு தழுவிய ஒருநாள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இப்போராட்டத்தின் காரணமாக தமிழ்நாட்டிலும் கடைகள் அடைக்கப்பட்டிருந்தன. சென்னையில் உள்ள தியாகராயன் நகர், பூக்கடை உள்ளிட்ட இடங்களிலும் நகைக்கடைகள் மூடப்பட்டிருந்தன. மத்திய அரசின் புதிய விதிமுறைகளால் தங்கம் விற்பனை பாதிக்கப்படக்கூடும் என்று நகைக்கடை உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். எனவே புதிய விதிமுறைகளை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்த அறிவிப்பை மத்திய அரசு வாபஸ் பெறாவிட்டால் அடுத்த கட்ட போராட்டம் குறித்து முடிவு எடுக்கப்படும் என்றும் நகைக்கடை உரிமையாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். 2 லட்சம் ரூபாய்க்கு மேல் தங்க நகை வாங்கினால் பான் கார்டு வைத்திருக்க வேண்டும் என்பது போன்ற புதிய விதிமுறைகள் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது. இதற்கும் எதிர்ப்பு தெரிவித்த நகைக்கடை உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 2 லட்சம் ரூபாய்க்கு மேல நகை வாங்கினா, அதாவது 9 பவுனுக்கு மேல நகை வாங்கினா, ஒரு வயதான கிராமத்தை சேர்ந்த ஒரு வயோதிகர் தன்னுடைய அழுக்கு வேட்டிக்குள்ளேருந்து 2 லட்சம் ரூபாய் எடுத்து கொடுத்து கஷ்டப்பட்டு சேமிச்சு பணத்தை வச்சு நகை வாங்கும்போது அவரிடம் நாங்கள் பேன் கார்டு கேட்கணும். அவர்கிட்ட பேன் கார்டு இல்லை அப்படின்னு சொன்னா அவர் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல போய் ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டு திரும்ப இந்த நகையை அவர்கள் வாங்க வேண்டுமா. நடைமுறைக்கு ஒவ்வாத, அமல்படுத்த முடியாத, அமல்படுத்தினாலும் பல பேருக்கு பலவிதமான சிரமங்களை உண்டு பண்ணக்கூடிய இந்த விதிமுறைகளை வாபஸ் வாங்கினால்தான் தொழிலை உருப்படியாக நடத்த முடியும். ஈரோடு மாவட்டம் பவானி ஆற்றில் நேரடியாக சாயக்கழிவுகள் கலக்கும் வகையிலும் சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தும் வகையிலும் செயல்பட்ட 15 சாயப்பட்டறைகளுக்கு சீல் வைக்கப்பட்டது. பவானி, காடையம்பட்டி மற்றும் செங்காடு உள்ளிட்ட பகுதிகளில் அனுமதி பெற்றும் பெறாமலும் 100க்கும் மேற்பட்ட சாயப்பட்டறைகள் இயங்கி வந்தன. இவற்றிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் பவானி ஆற்றில் சென்று கலந்து சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது. இந்நிலையில் சுத்திகரிப்பு இல்லாத பட்டறைகளை மூடுமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதைத் தொடர்ந்து 77 சாயப்பட்டறைகளுக்கு சீல் வைக்கப்பட்டது. எனினும் சேர்வராயன்பாளையம், காடையம்பட்டி பகுதிகளில் மூடப்பட்ட சாயப்பட்டறைகள் இயங்குவதாக மாவட்ட நிர்வாகத்திற்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து ஈரோடு மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர், கோபிசெட்டிப்பாளையம் கோட்டாட்சியர், பவானி வட்டாட்சியர் தலைமையில் அதிகாரிகள் குழுவினர் திடீர் சோதனை மேற்கொண்டு விதிகளை மீறி இயங்கியதோடு சாய கழிவுகளை நேரடியாக வெளியேற்றிய 15 சாயப்பட்டறைகளை மீண்டும் சீல் வைத்து மூடப்பட்டன. மேலும் பவானி ஆற்றில் சாய கழிவுகள் கலப்பதால் பொதுமக்களுக்கு தோல் நோய் பாதிப்புகள் ஏற்படுவதாகவும், எனவே இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த நடவடிக்கையானது யார் கழிவுநீரை ஆற்றில் செய்யாமலோ வெளியேற்றினாலும் அது உயர்நீதிமன்ற உத்தரவை மீறிய செயலாகும். அந்த மீறிய செயலுக்காக சீல் வைத்து அவர்கள் மீது கைது போன்ற நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்பது தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. ஈரோட்டில் டாக்டர் வீட்டில் புகுந்த மர்ம நபர்கள் சிலர் பீரோவை உடைத்து 14 பவுன் தங்க நகையை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். ஈரோடு பெரியார் நகர் பகுதியைச் சேர்ந்த டாக்டர் ராமமூர்த்தி என்பவர் தனது குடும்பத்துடன் நேற்று இரவு தூங்கிக் கொண்டிருந்த போது மர்ம நபர்கள் சிலர் வீட்டிற்குள் நுழைந்துள்ளனர். இதையடுத்து பீரோவில் இருந்த 14 பவுன் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். நேற்று காலை பீரோ உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த ராமமூர்த்தி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். பின்னர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் மோப்ப நாய் உதவியுடன் தீவிர சோதனை மேற்கொண்டனர். அதிமுக அரசு அமல்படுத்தியுள்ள மின்வெட்டால் விலை உயர்ந்த கம்ப்யூட்டர் மற்றும் மின்சாதன பொருட்கள் பழைய இரும்பு பொருட்கள் கடைகளில் எடைக்கு போடும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது. அதிமுக அரசு அமல்படுத்தி வரும் மின்வெட்டால் தமிழகத்தில் தொழில்துறை முற்றிலும் முடங்கியுள்ளது. இதனால் தொழிலாளர்கள் மற்றும் ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளது. இது ஒருபுறம் இருக்க, தொடர் மின்வெட்டு பிரச்சினை காரணமாக மின்சாதன பொருட்கள் அனைத்தும் தற்போது காட்சி பொருளாக மாறி வருகிறது.
மேலும் குறைந்த அழுத்த மின்சாரத்தால் கம்ப்யூட்டர் உள்ளிட்ட மின் சாதனங்கள் பழுதாகி வருகின்றன. இதனால் விலை உயர்ந்த கம்ப்யூட்டர் உள்ளிட்ட மின்சாரத்தால் உபயோகப்படுத்தும் பொருட்கள் எடை கடைக்கு போட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. இதனால் மதுரையில் பழைய பொருட்கள் வாங்கும் சந்தையில் மின்சாதன பொருட்களை எடைக்கு போட கூட்டம் அலைமோதுகிறது. 25,000 ரூபாய் விலை கொடுத்து வாங்கும் கம்ப்யூட்டர்கள் பொருட்கள் நல்ல நிலையில் இருந்தும் மின்சார பிரச்சனையால் 2,000 ரூபாய்க்கு எடைக்கடையில் போடுவதாக மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். ஜெருசலேமில் பிரம்மாண்டமாக தொடங்கிய பனிக்கட்டி திருவிழா, நூற்றுக்கணக்கில் குவிந்த பார்வையாளர்கள். விவரம் இடைவேளைக்கு பிறகு.